ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் கையில் குரூப் 4 சிலபஸ் இருக்குது, இல்லை குரூப் 1 குரூப் 2 ஏதோ ஒரு சிலபஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? 6th ஃபஸ்ட்டு படிக்கலாமா, இல்லை நம்ம 12th படிச்சுட்டு அப்புறம் 6th வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் கண்டிப்பாக இது. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய புக்கு என்னென்னா 10th புக்கு. ஃபஸ்ட் நீங்கள் 10th புக் எடுத்துக்கோங்க. 10th புக்கில் 5வது லெசனில் இருந்து 11வது லெசன் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. அந்த அந்த அதில் ஒரு 6 லெசன் வருது. அந்த 6 லெசனையும் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். என்னமோ டிஎன்பிசி தொடர்பான அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் படித்து முடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்முக்கும் சேர்த்தே ஹிஸ்ட்ரிக்கு ஐடியா எதுவும் கிடைக்காது. ஏன்னா நம்ம அதில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் எதுவுமே படிக்க மாட்டோம். ஐஎன்எம் இதில் ஃபுல் ஐஎன்எம்மும் கவர் ஆயிரும். அது ப்ளஸ் தமிழ்நாடு, இந்தியா இந்த ரெண்டோட விஷயத்தையும் சேர்த்து இதில் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபியில் ஒரு 7 லெசன் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் ஜாக்ரஃபியில் இந்த 7 லெசன் மட்டுமே குரூப் 4க்கு போதும் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த 7 லெசனையுமே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் திருப்பி படிக்கணும். திருப்பி படித்தா மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்கள் 4 வாட்டி படித்தாலுமே திருப்பி 5வது வாட்டி யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்காது. அதனால் இந்த 7 லெசனையுமே நீங்கள் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த அந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி, எக்கனாமி இவ்வளவும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ் ஒரு 50% கவர் ஆகாது. ஆனால் கவர் ஆகிற மாதிரி ஒரு திருப்தியான ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட எந்த புக்குமே இல்லை சிலபஸ் கூட கையில் இல்லை, ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா, தயவு செய்து 10th புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஓனாக 10th புக் இல்லைன்னா கூட பக்கத்தில் யாராவது படிச்சுட்ருக்கவங்க யாருக்கிட்டையாவது கேட்டு 10th சோஷியல் சயின்ஸ் புக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் அதில் அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு 7 லெசன், ஜாக்ரஃபியில் ஒரு 7 லெசன், அடுத்த பாலிட்டி, எக்கனாமியில் ஒரு பாலிட்டியில் ஒரு 5 லெசன் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எக்கனாமியில் ஒரு 4 லெசன் இருக்கும். இவ்வளோத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன ஃபீல் உங்களுக்கு வரும். அப்புறமா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அடுத்து இது ரிலேட்டடு நம்ம எந்த சைடு ஏறி எங்கே போகணும், எதெல்லாம் கவர் பண்ணணும்னு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இனி தான் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க, இல்லை இப்போ தான் 12th படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.